ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவருக்கும் யார் பெரியவர் என்பதில் வாதம் ஏற்பட்டது. இந்த வாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வெளிச்சத்திலான ஒரு லிங்கம் பூமியில் தோன்றியது. இது எல்லையற்றதும் தொடக்கமற்றதும். சிவன் அந்த லிங்கத்துக்குள் அமர்ந்திருந்தார். ஆனால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. பிரம்மாவிடம் சிவன் சொன்னார், இந்த லிங்கத்தின் உச்சியை கண்டுபிடித்தால் நீ பெரியவன், அடியை கண்டுபிடித்தால் நீ பெரியவன் என விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சவால் விடுக்கிறார். விஷ்ணு ஒரு வராகம் வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த லிங்கத்தின் அடியை தேடி கீழே பயணிக்கிறார். பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக பறந்து அதன் உச்சியை தேடி மேலே பயணித்தார். விஷ்ணு பல காலமாக தேடியும் அடியை காணவில்லை. இவர் திரும்பி வந்து உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா வழியிலேயே ஒரு தாளம்பூ வாங்கி நான் உச்சியை கண்டுவிட்டேன் என பொய்யாக கூறினார். சிவன் கோபமடைந்து பிரம்மாவை பூமியில் வழிபாட்டுக்கு ஆளாக கூடாது என்று சாபமிட்டார். அதனால் இன்று பிரம்மாவுக்கு பெரிதாக கோவில்கள் கிடையாது. இந்த சம்பவத்தில் தான் சிவன் லிங்கம் வடிவில் தோன்றி நான் அனைத்திலும் இருப்பேன் என்பதை நிரூபித்தார். சிவலிங்கம் 3 பகுதிகள் கொண்டது. பீடம், மத்தி, மேல் பகுதி. இறைவன் எல்லையற்றவன், எங்கும் நிறைந்தவன். அவனை அறிவது சாத்தியமற்றது என்பதை எடுத்துரைக்கும்.